ॐ वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम्। ॐ श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्रीरामचन्द्र परब्रह्मणे नमः। ராமர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, ரமதே இது ராமஹ, ரம்யதே அனேன இது ராமஹ, யஸ்மின் ரமந்தே இது ராமஹ, சர்வேஷு ரமந்தே இது ராமஹ. எப்பவும் டிலைட்டடா ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் ராமர். ரமதே இது ராமஹ, எப்பவும் ஹாப்பியா தான் இருப்பார். காட்டுக்கு போ ஹாப்பி, திரும்பி வா ஹாப்பி, எல்லா நேரத்திலையும் சமமான மனநிலையுடன் இருக்கக்கூடியவர் ராமர். ரம்யத்தே அனேன இது, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுப்பார். எங்க இருந்தாலும் சரி, காட்டுல இருக்காரோ நாட்டுல இருக்காரோ, என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருக்கட்டும், அவரால மத்தவங்களுக்கு ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் வந்தது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நேரத்திலையும் சமமான ஒரு புத்தி உள்ளவராய், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடியவராய் இருப்பவர் ராமர் இல்லையா? அறநெறி தவறாதவர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்திலேயே வருது. அறம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு தர்மத்தை வந்து ஒரு ஸ்வரூபமா பார்த்தோம்னா அது யாருன்னா ராமச்சந்திர பிரபு தான். எல்லா நேரத்திலையும் ராமர் அப்படின்னா ரைட்டியஸ்னஸ், ராமர் அப்படின்னா கமிட்மெண்ட், ராமர் அப்படின்னா டிட்டாச்மெண்ட். எல்லா நேரத்திலையும் எதுலயும் ஈஷிக்கவே மாட்டார். ராமர் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் ஈக்குவலா பார்க்க. ராமர் அப்படின்னா தயா, சர்வ பூதேஷு தயா, எல்லா உயிர்களிடத்திலும் பேரன்பு மிக்கவர். இந்த தூய உணர்வே, அந்த பரம்பொருளே நம்மளுக்கு வந்து தர்மமா எப்படி வாழணும், அறநெறிப்படி எப்படி வாழணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இறங்கி வந்தது, வந்து வாழ்ந்து காட்டிட்டு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சது. ஆனா எப்படி வாழணும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் எப்படி ஒரு சமபுத்தியோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணவர் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இல்லையா? அவருடைய சரித்திரத்தை வால்மீகி முதல்ல எப்படி இருந்தார், அவர் ரத்னாகர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இது ஹண்டர், ஒரு திருடன், அழிப்பறி பண்றவர், எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டவரை ராமநாமம் எப்படி மாத்திட்டு, மகரிஷியா மாத்திட்டு. நாரதர் வந்து ராமநாமத்தை சொன்னா அது சரியா சொல்ல கூட வரல, வெறும் ராம நாமத்துக்கே அந்த மகத்துவம் உண்டு. வால்மீகி ராமாயணம் முழுக்க படிக்க வேண்டாம், வெறும் ஒண்ணுமே பொருள் தெரிய வேண்டாம், ராமா 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 ராமானா போதும். வாழ்க்கையில வேற எதுவும் தேவையில்லை, பாக்கி எல்லாம் வரும். தேடி கொண்டு வந்து கொடுப்பார் ராமர். அதனால இந்த வால்மீகி ராமாயணத்தை நாம ராமாயணம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டாக நமக்கு அருளி செய்திருக்கார் லக்ஷ்மணாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு மகான். அவர் எழுதினதும் இப்ப பழக்கத்துல இருக்கிற நாமராமாயணம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது, ஆனாலும் அவர் தான் பெரும்பாலும் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. விட்டோபா அண்ணா அப்படிங்கிறவரும் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்றான். தவிர்த்து பக்த ராமதாசு அப்படிங்கிற எழுதினார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. நம்ம சொல்றோம் இல்லையா, யாதுருஷோசி மகாதேவ தாதுருஷாய நமோ நமக, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாதுப்பா, நீ எப்படி தவ தத்துவம் ந ஜானாமி கீதுருஷோசி மகேஸ்வர, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியமோ புத்தியோ எனக்கு இல்லை, ஆனா நீ எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி எப்படிப்பட்ட மகாத்மா இந்த டெக்ஸ்ட் எழுதினாரோ, இந்த கிரந்தத்தை எழுதினாரோ, இந்த பாட்டை எழுதினாரோ, அப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு நம்ம கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு இந்த நாம ராமாயணம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டுக்குள்ளார நுழையலாம். ரொம்ப எளிமையா இருக்கு படிக்கிறதுக்கு. கடைசியில ராம 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 ராமன் முடியறதுனால ராமநாமத்தை சொன்ன பிரயோஜனமும் நமக்கு ஏற்படுறது. வால்மீகி ராமாயணம் மாதிரியே இதுலயும் வந்து எல்லா காண்டங்களும் இருக்கு. பாலகாண்டத்துல ஆரம்பிச்சு உத்தரகாண்டத்துல முடியறது. இது எல்லா ராமாயணத்தை சொன்ன
அப்படியே ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி ஆயிடும். நம்ம பொருள் தெரிஞ்சுட்டு இது ஒரு வாட்டி பாராயணம் பண்ணினோம் பாடினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு ராமரை பத்தி நம்ம நல்லா ஸ்மரிச்சதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனந்தத்தை நமக்கு கிடைக்க செய்யறது இந்த டெக்ஸ்ட். இது எம்எஸ் அம்மாவும் நன்னா பாடி இருக்கா, யூடியூப்ல வீடியோஸ்லாம் இருக்கு அதுக்கானது. நம்ம பலமுறை கேட்டு நிறைய வாட்டி நம்ம நன்னா அதை சாண்ட் பண்றதுக்கு நம்ம நன்னா கத்துக்கலாம். இப்ப இனி இந்த டெக்ஸ்டுக்குள்ளார நுழையலாம். நாம ராமாயணத்தோட முதல் நாமாவை பார்க்கலாம். शुद्ध ब्रह्म परात् परराम, शुद्ध ब्रह्म परात् परराम, शुद्ध ब्रह्म परात् परराम. முதல் நாமாவே ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்றதுன்னா, ராமர் யாரு அப்படின்னு கேட்டா எப்பேற்பட்ட ராமர் அப்படின்னா, சுத்த பிரம்ம பராத் பரராம். பராத் பர உயர்ந்தவைக்கெல்லாம் உயர்ந்தவை. நீங்க என்ன எதை வந்து கிரேட்டஸ்ட்ன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் விட கிரேட்டஸ்ட். இந்த வேர்ல்டு இருக்கு, இந்த வேர்ல்டுல வந்து நிறைய நாம ரூபங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் மலை அப்படின்னு இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்புறம் ரிவர்னு இருக்கு, ரிவருங்கிறது ஒரு நாமம், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ ஜீவர்கள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ விலங்குகள் எல்லாம் இருக்கு. இது அத்தனையும் இந்த கிரியேஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? தூய உணர்வு, பியோர் கான்சியஸ்னஸ். அந்த சுத்த பரபிரம்மம் தான் வந்து ராமர். ராமர் வந்து நமக்கு தர்மத்தை காட்டுவதற்காக இந்த உலகத்துல பிறப்பெடுத்தார். எப்படி இருந்தார் ராமர்? என்ன காரியம் பண்ணாலும் டெடிகேஷனோட பண்ணுவார். என்ன காரியம் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணுவார். எப்பவுமே தர்மத்துல இருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டார். எப்பவும் சரிசமமான ஒரு மனநிலையில இருப்பார், ஹாப்பியா இருப்பார். நமக்குள்ளாரையும் அந்த பகவான் இருக்கார், நம்ம எல்லாருக்குள்ளாரையும் அந்த ராமர் இருக்கார். நம்ம எல்லாருக்குமே ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய பாடி, மைண்ட், இன்டெலெக்ட். நான், என் பெயர் கிருத்திகா, நான் வந்து சோ அண்ட் சோ, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இது இப்படிப்பட்டவள் அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஸோ இந்த பாடி, மைண்ட், இன்டெலெக்ட் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அதை தாண்டி நான் என்னுடைய பியோர் கான்சியஸ்னஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து நான் வந்து அப்பதான் வந்து நான் ராமரை கண்டெடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். மனசுல இருக்கிற ராமர், ஆத்மா ராமா ஆனந்த ரமணா அப்படின்னு பாடுறோம் இல்லையா? சோ நமக்குள்ளாரையும் ராமர் இருக்கார். அந்த ராமரை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம நல்லபடியா காரியம் பண்ணணும், தர்மத்துல நிக்கணும், அறவழியிலேயே நிக்கணும். காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நேரத்தை வீணடிக்காம நல்ல அற சிந்தனைகளோட நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த உடம்பு மனசு இதை வந்து நல்லபடியா உபயோகப்படுத்தி. எப்பேற்பட்ட அப்பாவுக்கு பிறந்தார் ராமர்? தசரதர். தசரதர் எப்படிப்பட்டவர்? வந்து 10 இந்திரியங்களையும் ஜெயிச்சவர், கான்ஃபிளிக்டே இல்லாதவர், இந்திரிய நிகிரகம் பண்ணவர் தான் வந்து தசரதர். அதனாலதான் வந்து ஐம்புலன்களை, தன்னுடைய ஐம்புலன்கள் மாத்திரம் இல்ல, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் 10ஐயும் கட்டுக்குள்ளார வச்சதுனால்தான் வந்து அவருக்கு ராமர் கிடைச்சாரு. ராமர் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கு, ஆனா ஏன் ராமர் வந்து அவரை சூஸ் பண்ணாரு அங்க வந்து பிறக்கிறதுக்கு? ஏன்னா அப்பேற்பட்டவரை அவர் வாழ்ந்தார். அந்த மகாத்மாவுக்கு ராமர் வந்து பிறந்தார் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய இந்திரியங்களை சரிவர உபயோகிச்சு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்ல ஒரு ரொட்டீன் கீப் அப் பண்ணி நமக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மாலையும் ராமரை நம் ஹிருதயத்தில் நன்றாக உணர முடியும். இது பரம சத்தியம். பராத் பரராம், சுத்த பிரம்மமா இருக்கிறவர், பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிறவர், பராத்ம எல்லாவற்றுக்கும் மேலானவர், பரம்பொருள். அதுதான் வந்து ராமர் அப்படின்னு இந்த முதல் நாமா. ரெண்டாவது நாமா காலாத்மக பரமேஸ்வர ராம், शुद्ध ब्रह्म परात्पर राम, कालात्मक परमेश्वर राम, कालात्मक परमेश्वर राम, कालात्मक परमेश्वर राम. பரம ஈஸ்வர, எல்லாத்துக்கும் லீடரா இருக்கார். எல்லா விஷயங்களுக்கும் அவர் வந்து ஹையஸ்ட் அமங் லார்ட்ஸ். பரம ஈஸ்வரர். ஈஸ்வரர்னா ஈஷ் அப்படின்னா யாரு ரூல் பண்றாளோ, ரூல் பண்ற எல்லா தெய்வங்களுக்குள்ளாரையும் இவர் தான் வந்து சுப்ரீம் லார்ட் அப்படின்னு இருக்கார். எதனால அப்படின்னு கேட்டா காலாத்மகமாவும் இருக்கார் அவர்.
டைம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிரியேஷனுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வந்து விஷ்ணுவோட அவதாரம் இல்லையா? அவர் வந்து ஆக்சுவலா என்னதுன்னு கேட்டா சுத்த பிரம்ம பராத்பரராம் பார்த்துட்டோம் முதல் நாமாலே. சுத்த பரபிரம்மமா இருக்கார், பியூர் கான்சியஸ்னஸ் தான் ராமர் அப்படின்னு பார்த்துட்டோம். காலாத்மகமாகவும் இருக்கார். எப்படி வாழ்ந்தார் ராமர்? காலத்தை முறையாக பயன்படுத்தினார். அவருக்குன்னு கொடுத்த டாஸ்க டெடிகேஷனோட, விஸ்வாமித்திரர் வந்து காட்டுக்கு போலாம், இந்த அரக்கர்கள்லாம் அழிக்கணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிட்டார். அவரோட லைஃப் பார்த்தோன்னா எங்கேயுமே அவர் டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லா மொமெண்ட்லயும் ஏதோ அங்க காட்டுல இருக்காரா, என்னோட வைஃபை தேடணுமா, அது மாத்திரம் தான் என்னோட விஷயம்னு இல்லை. நடுவுல என்னெல்லாம் பண்ணணுமோ எத்தனை விஷயங்கள் பண்ணார். வந்து சபரி மோட்சம் என்ன, எத்தனை விஷயங்கள், வாலி வதம் என்ன, எல்லாம் பண்ணி அந்தந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸோட ஒரு மொமெண்டையும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ராமச்சந்திர பிரபுவாகவே இருந்தாலும், விஷ்ணுவோட அவதாரமாகவே இருந்தாலும், பகவானே பூமிக்கு வந்தாலும் ஒரு நாள் அவர் திரும்பி போயாக வேண்டும் இல்லையா? அவரோட அவதார காரியம் முடிஞ்சதுன்னா திரும்பி போகணும். நம்மளாம் வந்து நம்மளும் அதே மாதிரிதான். நம்மளும் பிறந்திருக்கோம். நம்மளுடைய வாழ்நாள் மிக 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 குறைவு. அந்த டைமை நம்ம வேஸ்டே பண்ணக்கூடாது. ஒரு மொமெண்ட்டையும் நம்ம வந்து பிரயோஜனமா ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுல் அட்டென்ஷனோட நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் பர்த் என்ன, நம்ம என்னத்துக்காக பிறந்திருக்கோம், அது முக்கியமா இந்த பாரத தேசத்துல எதுக்காக பிறந்திருக்கோம். இங்க பிறந்துட்டு ஏதோ நம்ம டிவியை பார்த்து நம்மளுடைய காலத்தை கழிச்சு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு சாகிறதுக்காக இல்ல. முக்கியமா நல்லா அற வழியில வாழணும், மோட்சத்தை அடையணும், புருஷார்த்தத்தை நல்லா புரிஞ்சுட்டு நிச்சயப்படுத்திட்டு அதை பிடிச்சிட்டு நல்லபடியா வாழணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலஸ்வரூபமா இருக்கிற பகவானை வழிபடுவது எப்படி அப்படின்னு கேட்டா, காலத்தை முறையா பயன்படுத்துறது தான் அதோடைய நம்ம வந்து வழிபாடே. என்னன்னு கேட்டா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான். பகவான் எப்படி வர்ஷிப் பண்றது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டைம்ங்கிறது வந்து காலஸ்வரூபமா பகவான் தான் இருக்கார். அதனால நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கார் பகவான் வந்து? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். யாரு வந்து இந்த பூமியில அறநெறிப்படி வாழறானோ அவன் வந்து தேவர்களுள் ஒருவனாக போற்றப்படுவான். அது மட்டும் இல்ல, உலகம் நிலை பெறும் வரை அவனுடைய பெயரும் புகழும் நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறார். அது வந்து மனிதர்களுக்கு சொன்னா கூட அவதார புருஷரான ஸ்ரீராமருக்கும் அது பொருந்தும் இல்லையா? எத்தனை காலமாச்சு ராமர் வாழ்ந்து, ஆனா இப்பயும் நம்ம அந்த சரித்திரத்தை படிக்கிறோம். வால்மீகி ராமாயணம் இப்பயும் பிரசித்தியா இருக்கு. அயோத்தியால இப்ப ராமரை நம்ம கொண்டாடி தீக்குறோம், கொஞ்சி தீக்குறோம், குலவி தீக்குறோம். சோ நல்லா ராமரை கொண்டாட நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சமுதாயம், இந்த உலகத்துக்கே ரொம்ப பெரிய நன்மை ஏற்படும். அதனால நம்மளால நேரத்தை வீணடிக்காம நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படியாக நாம வாழணும். அதுதான் வந்து காலாத்மகமாக பரமேஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த ராமரை வழிபடுவதற்கான முறை. शेषतल्प सुख निद्रितराम, शेषतल्प सुख निद्रितराम, शेषतल्प सुख निद्रितराम, शेषतल्प सुख निद्रितराम. படுத்துட்டு இருக்கார் ராமர். அதாவது விஷ்ணு எப்படி படுத்துட்டு இருக்கார்? பால்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார் இல்லையா? அது மேல சேஷ சயனத்துல சுகமா படுத்துட்டு இருக்கார். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்மளுக்கு வந்து வீட்டுல ஒரு நல்ல பெட்டு ஒரு நாளைக்கு இல்லாட்டினா நீங்க நைட்டு தூக்கமே சரியா இருக்காது. வேற கல்லா இருந்தது, இல்லை யாரோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறோம், அங்க வந்து பெட்டு சரியா இல்ல ஒரு நாளைக்கு இன்னைக்கு பாயில தூங்குன்னு சொல்றா அப்படின்னாக்கா நம்மளுக்கு முதுகெல்லாம் வலிக்கும், என்னமோ பண்ணுவோம். எது பழகி இருக்கோமோ அதுல இருந்து பாயில படுத்துக்க கூடாதுங்கிறது இல்லை. பட் ஆனா நம்ம பழக்கப்படலை அப்படின்னு சொன்னா நமக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சுக்க நிதிருத்தன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப சங்கடப்படுவோம், கஷ்டப்பட்டு தூங்குவோம் இல்லையா? தூக்கம் ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா பகவான் எப்படி இருக்கார்? பாம்பு மேல படுத்துட்டு இருக்கார். வேசை வந்து கடல்னாலே இப்படி நிறைய வேவ்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஆடின்னு இருக்கும். அதுக்கு நடுவுல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நல்ல பெட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆதிசேஷன் நினைச்சாலும் கூட அப்படியே அசையாத படுத்துட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் எப்படி நெளியதான் செய்யும். பாம்புன்னு அப்படித்தானே. இந்த பாம்புங்கிறது என்னன்னு கேட்டா அது எனர்ஜியோட ரெப்ரசன்டேஷன் தான் வந்து பாம்பு. நிறைய இடத்துல பார்ப்போம் குண்டலினி சக்தி, அதெல்லாம் கூட நம்ம பாம்பை தான் வந்து அதோட ரெப்ரசன்டேஷனா காட்டும். ஆதிசேஷன் வந்து எனர்ஜி ஸ்வரூபம், கிரியேஷன் வந்து அதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. சுத்தி வந்து நிறைய கிரியேஷன், நிறைய வேலைகள் நடந்துட்டே இருக்கு.
ஆனா பகவான் எப்படி இருக்கார்? ரிலாக்ஸ்டா இருக்கார், ஆனந்தமா இருக்கார், பீஸ்ஃபுல்லா இருக்கார், வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கார், ஹாப்பியா இருக்கார் இல்லையா? சோ இந்த இன்னொரு விஷயமா என்ன சொல்றோம்னா, இந்த ஆதிசேஷனோட ஃபுட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது இந்த தலை இருக்கு இல்லையா, அந்த தலையெல்லாம் வந்து உள்புறமா திரும்பி இருக்குமா. எப்படி பகவானை பார்த்த மாதிரியே உட்கார்ந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஆதிசேஷன் வந்து நம்ம ஆதிசேஷன் வந்து நம்மளுடைய மனசு அப்படின்னு வச்சிருந்தோம்னா, நம்மளுடைய மனசும் வெளிப்புறமா இப்ப பாரு வேர்ல்ட்லி அஃபேர்ஸே பார்த்துட்டு இருக்கிறாமா, உலகத்துல என்ன நடக்கிறது, புதுசா எங்க மால் ஓபன் பண்ணிருக்கா, அங்க என்ன புது ஷாப் ஓபன் பண்ணிருக்கா, இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், இந்த மாதிரி வெளி விஷயங்களையே புறநோக்கு சிந்தனைகளையே பார்த்துட்டு இருக்காம நம்மளுடைய ஆத்மாக்குள்ளார அது ரமிச்சுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ட்ரூ நேச்சர் எது? நம்ம வந்து தூய உணர்வாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம தூய உணர்வா இருக்கும், நம்ம மறந்து போயிட்டோம் அவ்வளவுதான். இந்த பாடி மைண்ட், இந்த பாடி தான் நானு, இந்த மைண்டோட ப்ராப்ளம் எல்லாம் நம்மளோட ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப உழப்பிக்கிறோம். நம்மளோட இன்டெலெக்சுவல் குறைபாடெல்லாம் வந்து, இந்த இன்டெலெக்டோட குறைபாடெல்லாம் நம்மளோட குறைபாடு அப்படின்னு நினைச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிறோம் நம்ம. ஆனா நம்ம உண்மையாவே யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து ட்ரூ செல்ஃப் என்னது அப்படின்னு கேட்டா தூய உணர்வு. இந்த தூய உணர்வு வந்து எதனாலையும் பாதிக்கப்படுறது இல்ல. எப்படி ராமர் வந்து ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி சுத்தி முத்தி எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. இந்த மைண்ட் ஏதோ சஞ்சலப்படுறது, குதிக்கிறது, அழறது, ஹாப்பியாருது, இதெல்லாம் ஆறுது. ஆனா நமக்குள்ளா இருக்கிற இந்த தூய உணர்வாக இந்த ஆத்மா ராமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து எதனாலையும் டச் ஆகிறதே இல்லை, எதனாலையும் நிஷ்சலனமா இருக்கார், ஆனந்த ஸ்வரூபமா தூய உணர்வாக இருக்கிறார் இல்லையா? அதோட நம்மள நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இன்னொரு விஷயமும் பார்த்தோம்னா, இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் வந்து லக்ஷ்மணர் தான் வந்து ஆதிசேஷன். ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணரா அவதாரம் எடுத்தார் அப்படின்னு பாக்குறோம் நம்ம இல்லையா? இந்த லக்ஷ்மணர் என்ன பண்ணார்? எப்ப பாரு ராமரையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு மனசெல்லாம் வந்து அவருடைய விஷயமே அவருக்கு வந்து, அவருடைய தூக்கமோ அவருடைய தாகமோ அவருடைய பசியோ எதுவும் அவருக்கு முக்கியம் கிடையாது. அவருக்கு ராமரை ப்ரொடெக்ட் பண்ணணும், ராமரை சந்தோஷமா வச்சுக்கணும், ராமருடைய நீட்ஸை மீட் பண்ணணும், அவ்வளவுதான். ராமருக்கு சர்வீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ பாத்தீங்கன்னா இந்த சேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற ராமர், ராமர் வந்து தூய உணர்வு. இந்த ஆதிசேஷன் வந்து represents the mind, it represents the sense organs, it represents the energy flowing, அதெல்லாம். ஆனா வந்து இது எதனாலையும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ராமர் இருக்கார். இந்த ராமர் லக்ஷ்மணரோட காம்பினேஷன் எங்க போனாலும் எல்லாத்துலயும் வெற்றி தான். அதே மாதிரி எப்ப வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸும் நம்மளுடைய மைண்டும் உள்நோக்கு புறமா திரும்பி இந்த தூய உணர்வு வந்து பார்த்துட்டு இருக்கோ, உள்ளுக்குள்ளார இன்வர்ட்ஸா டேர்ன் ஆயிருக்கோ, நம்மளுடைய செல்ஃபா நம்ம வந்து இந்த ட்ரூ நேச்சர், நம்மளுடைய தூய உணர்வாகிய நம்மளுடைய இந்த ட்ரூ நேச்சரோட நம்ம எப்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ, அப்ப நம்மளும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா சக்சஸா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா, சரி மனசு ஒரு நாளைக்கு இப்படி இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறதா, ரொம்ப குதிக்கிறதா, அது நான் இல்ல, நான் அதோட நான் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டேன். இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு சரியா போயிடும். என்னுடைய காரியங்களை நான் வந்து ரிலாக்ஸ்டா பண்ணுவேன், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அலுவல்களை, டாஸ்கை நான் வந்து சரியா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரு? தூய உணர்வு. அதுல நான் மறக்காம இருக்கணும். அந்த விஷயத்த நம்ம மறக்காம நம்மளுடைய ட்ரூ நேச்சரோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு எல்லா காரியங்களையும் சக்சஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். சேஷ தல்ப சுக நித்ரிதராம். நாலாவது நாம பிரம்மாத்யமரா பிரார்த்திதராம், பிரம்மாத்யமரா பிரார்த்திதராம், பிரம்மாத்யமரா பிரார்த்திதராம். பிரம்ம தேவர்கள்ல இருந்து எல்லா தேவர்கள் அத்தனை பேரும், பிரம்மாஜி உள்பட எல்லாரும் ராமருடைய வருகைக்காக பிரார்த்தனை பண்ணினா. எல்லாரும் போய் விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டா. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டா. ராவணன் வந்து ரொம்ப படுத்திட்டு இருந்தான் எல்லாரையும். இதுக்கு என்னடா முடிவு, இவனுடைய தொல்லைகளுக்கு வந்து எப்படி இதுக்கு எண்டு போடுறது, எல்லாரையும் போட்டு கொண்டு குவிக்கிறான், இப்படி ஒரு இம்சப்படுத்துறானே எல்லா உலகத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போயிருந்தா. அப்ப எல்லாரும் போய் வந்து பிரம்மாஜி கிட்ட சொல்லும் போது பிரம்மா சொன்னார், யாராலையும் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது ராவணனை, எந்த தேவர்களாலையும் எந்த எந்த பகவான் வந்தாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்து ராவணன் வந்து ஒரு விஷயத்த வந்து கம்மியா எடை போட்டுட்டான், மனிதர்களால வந்து அவனை கொல்ல முடியாது, மனிதர்கள் தானே அப்படின்னு நினைச்சுட்டான். சோ நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பெருமான் கிட்ட போய், விஷ்ணு பகவான் கிட்ட போய் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு விஷ்ணு பகவான் சொன்னார், பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ராவணனை நான் காலி பண்ணிடுறேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அவனோட பசங்க, மினிஸ்டர்ஸ், கவுன்சிலர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, என்டையர் படைய
நான் காலி பண்ணி I will ensure that தர்மா வந்து திரும்ப வந்து இன் பிளேஸ் வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன், நான் தசரதரோட பையனா நான் வந்து பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து இது வந்து விஷ்ணுவுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் கிடையாது. ராவணன் வந்து பகவானுக்கு வந்து ராவணனை கொல்றது வந்து சும்மா சும்மா ஒரு சுண்டு விரலை நசுக்கிற மாதிரி, காலால ஒரு கொசுவை நசுக்கிற மாதிரி. ஆனாலும் நம்ம மனிதர்கள்லாம் வந்து எப்படி ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும்னா, பகவானே பண்ணிட்டார் பாத்தியா, சும்மா என்னன்னா அவருக்கு என்ன வேணுமோ அவர் சாதிச்சுக்கிறார் பாத்தியா அப்படின்னு சொல்லாதபடிக்கு, என்ன உனக்கு ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணணும்னாலும் சரி, நீ வந்து தர்மத்தின் படிதான் பண்ணணும், தர்மம் தான் உயர்ந்தது, எது அதுக்கு எப்படி எப்படி கிரமமோ அதை ஃபாலோ பண்ணி தான் நீ பண்ணணும், நோ ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல பிறந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு காட்டி, எப்படி அவர் வாழ்ந்து காட்டி ஒரு ஐடியல் லைஃப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வாழ்ந்து காட்டினவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இல்லையா. அப்ப அந்த தசரதர் வந்து குழந்தை இல்லையே நமக்கு, நம்மளுடைய தர்மத்தை ஆச்சரணம் பண்றதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இல்லையே நமக்கு, ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ ரிஷ்யசிங்கர் அப்படிங்கிற முனிவர் தானே வந்து அவருக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வைக்கும் போது அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு எல்லாரும் வரா, பிரம்மாஜில இருந்து தேவர்கள்ல இருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆஹா, விஷ்ணு பகவான் வந்து இந்த வீட்டுல வந்து ஒரு குழந்தையா பிறக்க போறார், 4 பேர் வரப்போறா, 4 குழந்தைகள் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ எல்லாரும் அவரோட பிரார்த்தனைகளுக்கு இணங்கதான் வந்து ராமச்சந்திர பிரபு இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணார். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 4 நாமாவையும் ஒரு வாட்டி சாண்ட் பண்ணி முடிப்போமா? शुद्ध ब्रह्म परात् परराम, शुद्ध ब्रह्म परात् परराम, कालात्मक परमेश्वर राम, कालात्मक परमेश्वर राम, शेषतल्प सुख निद्रित राम, शेषतल्प सुख निद्रित राम, ब्रह्माद्यमरा प्रार्थित राम, ब्रह्माद्यमरा प्रार्थित राम. ஹரி ஓம். ஒரு வீடியோலயும் நம்ம வந்து 4 நாமாக்களா நம்ம பார்த்துட்டே போலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இதை திரும்ப திரும்ப நீங்க லாஸ்ட் போர்ஷன் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அர்த்தத்தோட, இந்த லாஸ்ட் வாட்டி நம்ம நாளையும் சாண்ட் பண்ணும்போது நம்ம அந்த அர்த்தத்தையும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு இது அட் எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் நம்ம அடுத்த வாட்டி நாம ராமாயணம் சாண்ட் பண்ணும்போது என்ன பொருளை புரிஞ்சுட்டு நம்ம வந்து ராமரோட நம்மள நல்லா ஐக்கியப்படுத்திட்டு இதை வந்து உற்சாகமா பாடுறதுக்கு இது வந்து வழி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். ஹரி ஓம்.